Hello all, welcome to day 31 of sharing my mind voice while studying. இன்னைக்கு நம்ம 5th சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எழுதின எந்த எக்ஸாம்லேயுமே இந்த சாப்டரை படிச்சுட்டு போனதே கிடையாது. ஓகேவா? இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி காமனாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். P&L ஐட்டம்ஸ், பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் தனித்தனியாக இருக்கும். P&L வந்துட்டு வவுச் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டை வெரிஃபை பண்ணுவோம். இது ஒன்றுத்துக்கும் ஒன்று சொன்னாங்க. ஓகேவா? ஷார்ட்கட் மாதிரி. அதை நான் இப்போ இங்கே சொல்ல விரும்பலை. அது மாதிரி நீங்கள் எந்த ஐட்டம் கொடுத்தாங்கனாலும் அது ரிலேட்டடாக இதை வச்சு 5 பாயிண்ட் எழுதிக்கலாம், இதை வச்சு 6 பாயிண்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக எந்த ஐட்டம் கொடுத்தாலும் இது ரிலேட்டடாக யோசித்து கரெக்டாக எழுதிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படிக்க சொன்னாங்க. நானும் சரி ஓகே இதை மெமரி பண்ணிவிட்டு இதோட விட்டுட்டேன். ஆனால் இப்போது வந்து எனக்கு ஐ நீட் டு ஸ்டடி திஸ் ஆல்சோ அப்படின்னு வந்து ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இந்த சாப்டர் மட்டும்தான் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் செலக்டிவ் ஸ்டடி பண்ணவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. எல்லாத்துலேயும் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். பட் இந்த சாப்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்துட்டு இதை ஃபுல்லாக படித்து தரவு பண்ணுற டைமில் நம்ம மிச்ச சாப்டர் வேறு ஏதாவது படித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாப்டர் படிச்சிடலாம். அந்தளவுக்கு வேஸ்ட்டாக இருக்கும் டேட்டா. ஸோ அதனாலையும் இந்த சாப்டர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வந்து வேண்டாம்னு ஒதுக்கலை, எனக்கு டைம் இல்லை இதை படிக்கிற அளவுக்கு, அது ஃபீஸிபிளாக இருந்ததே இல்லை. ஸோ இந்த தடவை பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதையும் சேர்த்து படிப்போம், மற்றதெல்லாம் எத்தனை வருஷமாக படிச்சுட்டே தானே இருக்கோம், ஸோ இதையும் படிப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகி இப்போ நான் அதை படிக்க போகிறேன். இந்த வீடியோ இந்த சாப்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பிகாஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ உண்மையாலுமே நான் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் மற்ற சாப்டர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இதில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற டெப்த்து, த பாசிபிலிட்டி ஆஃப் மீ மேக்கிங் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ் அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், இந்த இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர்ஸ்லாம் நான் டக்குன்னு படிச்சுட்டு அப்படியே சொல்லிடுவேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஓகேவா? அடுத்த விஷயம், இந்த சிஏ கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. கார்த்திக் மணிகொண்டா சாரும் நிவேதா மேமும் அதை வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து நான் பெர்மிஷன் கேட்டேன், மேம் இந்த மாதிரி உங்களோட நோட்ஸ்லாம் நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு ரொம்ப ஜெனரஸாக பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு நிவேதா மேம். இப்போ வந்து நம்ம அவங்களோட நோட்ஸையும் வச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் நோட்ஸ் எடுத்துடலான்னு நினச்சேன், பட் இது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டான சப்ஜெக்ட். பாருங்கள், இங்கே நோட்ஸே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு பேராகிராஃப் ஒரு வார்த்தையாக எழுதியிருக்காங்க, அப்படி எடுத்தே இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிறப்பவே ஃபஸ்ட்டு படிப்போம், அப்புறம் அது ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா, ரிவிஷனுக்கு தேவையாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இங்கே எழுதுவோம். அப்புறம் இவங்க எழுதியிருக்கிறத வெரிஃபை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணுறப்ப அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ண போகிறதில்ல, அதை நம்ம வந்து நம்ம மெமரிக்கு கொண்டு போகணும்ல. ஸோ படிக்கிறப்ப இங்கேயே ஒரு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே இதுதான் இது ஆட்டுக்கு அப்படின்னு ஒரு மெமரி க்ரியேட் ஆச்சுன்னா தான் ரிவைஸ் பண்ணுறப்ப நம்ம இதை பார்க்குறப்ப நமக்கு அது ஞாபகம் வரும். கரெக்டாக? இன்கேஸ் நான் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தால் கூட ஓகே அவங்க என்ன சொல்லி இதை எழுதுனாங்கன்றது கொஞ்சம் மெமரியில் இருக்கும். நான் அதுவும் பண்ணல, ஜஸ்ட் எனக்கு அந்த நோட்ஸ் மட்டும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேணாலும் இதே மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் வச்சுருக்காங்க. இந்த சிஏ கிளாஸ் ரூம் அப்படின்ற வெப்சைட்டில் ஃப்ரீ தான். உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிடச்சிரும். எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, கொஷின் பேங்க்கு, நோட்ஸு, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம அதான் இதை படிக்கிறப்பவே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெமரி க்ரியேட் பண்ணி லிங்க் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ரிவைஸ் பிஃபோர் த எக்ஸாம்ஸ். ஓகே, இதுதான் இந்த வீடியோவோட ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம இப்போ வந்து சாப்டருக்குள்ளே போகலாம். ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓவராலாக சொல்லணுன்னா நம்ம ஆடிட்டை பற்றி தியரிட்டிக்கலாக படிக்கிறோம்ல மற்ற எல்லா சாப்டர்ஸ்லேயும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் விட ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சாப்டரில் தான் இருக்குது. ஸோ ஐ வில் கிவ் 50-50 வெயிட்டேஜ்.
எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்ணணும், ரிஸ்க்கை எப்படி அசஸ் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம வந்து எப்படி பார்த்தா அது வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா, மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்றத சொல்கிறது இந்த ஒரே ஒரு சாப்டர் தான். ஸோ மார்க் வைஸ் பார்க்குறப்ப மேபி ஒரு 20 to 25 மேக்ஸிமம் இருக்கலாம் பர்சன்டேஜ், ஓகேவா. பட் வெயிட்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப இந்த அறிவு இல்லை அப்படின்னா நம்ம ஆடிட் பண்ணுறதே கஷ்டம். ஸோ இந்த அறிவை நம்ம இப்போ வளர்த்துக்க போகிறோம், ஓகேவா. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஒரு ஆடிட்டராக நம்மளை இமேஜின் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு ஆடிட் போகிறோம்னு நினச்சிட்டு ஐயோ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம குழப்பத்தில் இருக்கப்ப, ஒன்றும் இல்லை தம்பி, ஷேர் கேபிட்டலா இதை மட்டும் பாரு போதும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸா இதை மட்டும் பாரு போதும் அப்படின்னு ஈஸியாக சொல்லி கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுதான் இந்த சாப்டர். ஸோ நம்ம வந்து ஆஸ் அன் ஆடிட்டராக நம்மளை மைண்டில் வச்சுட்டு எப்படி வந்து ஒரு ஆடிட்டரை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் சொல்கிறாங்க. இது படிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆமாம், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறப்ப ஜென்ரல் கன்சிடரேஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோமா. ஸ்பெசிஃபிக்காக பிஎன்எல்லையும் பேலன்ஸ் ஷீட்லேயும் ஒவ்வொரு ஹெட்டையும் பர்டிகுலராக எப்படி நம்ம வந்துட்டு ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர்ஸை தெரிஞ்சுக்குவோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்க்ளோசர்ஸ்க்கும் என்ன ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுக்குவோன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. இதுதான் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சாப்டர் ஓவர்வியூ. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அசட்ஸ், லயபிலிட்டி, ஈக்விட்டி பேலன்ஸ், ஓகேவா. இது எல்லாத்தையும் கொண்டது தான் பேலன்ஸ் ஷீட். இதில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ் பார்ப்போம், கம்ப்ளீட்னஸ் பார்ப்போம், கட் ஆஃப் பார்ப்போம், வேல்யூவேஷன் பார்ப்போம், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் பார்ப்போம், ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் பார்ப்போம், ஓகேவா. இதை நான் இங்கேயே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ஆர்வமாக இருக்குது. பட் அதாவது அங்கங்கே டெஃபினிஷனில் வரப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நீ படிக்கவே இல்லை அப்புறம் எப்பறம் அவனுக்கு இதெல்லாம் தெரியும்னு கேட்காதீங்க. லைக் சுத்தமாக ஜீரோன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இதெல்லாமே தெரியும். பட் அந்த உள்ளே இருக்க மெமரி பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் உட்காந்து படித்து மெமரி பண்ணி அதை அப்படியே எழுதணும்லாம் நினச்சதில்ல. ஓவராலாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கேன். லைக் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அதை ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும். பட் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இப்போ ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எடுத்தோன்னா அதுக்குள்ளே 10 பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நான் படித்தது கிடையாது, ஓகேவா. அடுத்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம மேலே பார்த்தது என்னது, பேலன்ஸ் ஷீட், ஓகேவா. பேலன்ஸ் ஷீட்டை விட்டோம்னா பிஎன்எல் இருக்குது, ஓகேவா. அதுதானே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ரெண்டும் தானே மெயினாக. அப்பார்ட் ஃப்ரம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிஸ்க்ளோசர்ஸ்லாம் பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் தானே மெயின். ஸோ அடுத்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸாக ரெவென்யூ இருக்கும், எக்ஸ்பென்ஸ் பேலன்சஸ் இருக்கும், ஓகேவா. இதில் நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, அக்கரன்ஸ், கம்ப்ளீட்னஸ், கட் ஆஃப், மெஷர்மெண்ட், ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். ஓகே, நம்ம சமீர் வந்திருக்காரா? சமீர்ன்ற பேரே இல்லையாட்டுக்கே. சரி பார்ப்போம். அதோ இருக்கார் பாருங்கள் சமீர். ஹாய் சமீர். Full import of substantive audit procedures was already ingrained by Samir. ஓகே, இது வந்துட்டு 4th சாப்டர் கைஸ். நம்ம 3rd வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில். 4th விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக 5th வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குன்னு போட்ட டைம் வந்து 33 days. இன்றைக்கி டே 31. ஸோ இன்றைக்கி 31, 32, 33 3 days தான் நம்ம பிளான் படி முடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லாகவே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் இன் 4th சாப்டர். எனக்கு அது கொஞ்சம் தெரியும். ஸோ நிறைய சாப்டர்ஸ் நான் விட்டுட்டேன். ஸோ 5th மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, அப்புறம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் போயிடலான்ற ஒரு டிசிஷனில் இருக்கேன். ஸோ அதனால தான் 4th ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம 5th வந்தோம், ஓகேவா. அந்த 4th ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பற்றி அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சான். ஆனால் அதை ஆக்சுவலாக எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் மனசில் ஒரு கேள்வியாகவே இருந்துச்சான். அந்த டீட்டெயில்டு செக்கிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சான். அது வந்துட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பேலன்ஸையும் தனித்தனியாக வெரிஃபை பண்ணுறதுக்கான மெஷரிங் ஸ்டிக்ஸா அப்படின்ற கேள்வி இருக்குது, ஓகேவா. டீட்டெயில்டு செக்கிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பேலன்சஸில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னு கேட்குறாரு, ஓகேவா.
ஓகே. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? அதை பற்றி பேசிக்காக அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் ரீகால் பண்ணி பார்த்தாராம். ஸோ அவருக்கு லாஜிக்கலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எய்தர் இம்ப்ளைடாக இருக்கும், இல்லைனா எக்ஸ்ப்ரெஸ்ஸாக சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை வந்துட்டு ஆடிட்டர் டீட்டெயில்டாக செக் பண்ணுறப்ப ஆடிட்டர் பேசிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அசர்ஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த அசர்ஷன்ஸை வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இம்ப்ளைடாவோ எக்ஸ்பிளிசிட்டாவோ சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அசர்ஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த அசர்ஷன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது தான் ஆடிட்டர் பண்ணுற வேலை. ஓகேவா? ஷேகர் வந்து 4th சாப்டரில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன கேரக்டராட்டுக்கு யாருன்னு தெரில, பார்த்துக்கலாம். had told him that while verifying transactions and balances of the manufacturing company they were auditing. ஓகே. டிரான்சாக்ஷன்ஸையும் பேலன்ஸஸையும் பேக் பண்ணுற மாதிரி என்னென்ன அசர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்களாம். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஆடிட் பண்ணுறப்போ அப்படின்னு ஷேகர் சொன்னாராம். உதாரணத்துக்கு சேல்ஸை வெரிஃபை பண்ணுறப்போ சேல்ஸ் ஆஃப் அந்த கம்பெனியோட சேல்ஸ் இருக்கு இல்லையா, அது உண்மையாலுமே நடந்துச்சா, அப்படி ஒரு விற்பனை நடந்ததா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்களாம். அப்புறம் வந்துட்டு அந்த சேல்ஸ் ரிலேட்டடான டேட்டா கரெக்டாக இருந்ததா அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணாங்களாம். அப்புறம் கரெக்டான அக்கௌண்டிங் பீரியடில் தான் அந்த சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணாங்களாம். அதே மாதிரி இன்னும் நிறையா இருந்துச்சாம். ஓகேவா? சிமிலராக ட்ரேட் ரிசீவபிள்ஸை வெரிஃபை பண்ணுறப்போ அந்த பேலன்சஸ்லாம் இருந்ததா, உண்மையாலுமே அந்த ட்ரேட் ரிசீவபிள் அந்த பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸை அப்ளை பண்ணாங்களாம். அந்த மணி இருக்குது இல்லையா ட்ரேட் ரிசீவபிள்ஸில், அது வந்துட்டு உண்மையாலுமே வரப்போகுதா, அதை ரெக்கவர் பண்ணிடலாமா அப்படிங்கிறத பார்த்தாங்களாம். ஒரு சில லிட்டிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இல்லை அந்த ட்ரேட் ரிசீவபிள் பேலன்சஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து லிட்டிகேஷன்லேயோ இல்லை ஏதாவது டிஸ்பியூட்லேயோ இருக்கா. டிஸ்பியூட் ஒரு லிட்டிகேஷனோனா இப்போ நான் வந்து ஆமாம் நீ எனக்கு தரணும், நீ 10 கோடி தர வேண்டியது இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பட் அந்த பார்ட்டி வந்து அதை ஒத்துக்க மாட்டான், நான் வந்து 9.5 crores தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது வந்துட்டு டிஸ்பியூட் ஆர் லிட்டிகேஷன். கோர்ட்டில் கேஸ் போட்டு போச்சு அப்படின்னா அது லிட்டிகேஷன் சொல்லலாம். நமக்குள்ளேயே தான் இருக்குது, இப்போதைக்கு தர முடியாதுன்னு அவன் சொல்கிறான், தரணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது டிஸ்பியூட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய பணத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதை ஏன்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டராக இருக்கப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து அவன் சொல்கிறது தான் ஃபேர்னு தோணுது, 9.5 crore தான் வரணும் அப்படின்னு நமக்கும் தோணுச்சுன்னா இதை பற்றி டிஸ்க்ளோஷர் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுக்கணும். இந்த மாதிரி 9.5 crores வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, 10 crores வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த தனியாக அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதை மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது ஆடிட்டருடைய வேலை. ஸோ அதையும் பார்த்துட்டு தான் நம்மளோட ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேலன்சஸ் வந்து ப்ராப்பராக வேல்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பார்க்குறோன்றாங்க. ஓகேவா? ஹவு கேன் டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பி லெஃப்ட் பிஹைண்ட்? இவ்வளோத்தையும் பார்த்துட்டு டிஸ்க்ளோஷர் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம விட்டுற முடியுமா? ஸோ அதையும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா டிஸ்க்ளோஷர்ஸும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்தாங்களாம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் சொல்லப்பட்ட எல்லா பேலன்சஸ் சம்மந்தமான டிஸ்க்ளோசர்ஸும் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றத பார்த்தாங்களாம். ஏதாவது வேரியேஷன்ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸோ எதர் டிரான்சாக்ஷன்ஸ்லேயோ இல்லை அக்கௌண்ட் பேலன்சஸ்லேயோ அந்த மாதிரி எதில் இருந்துச்சுனாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸையும் அவங்க பண்ணுவாங்களாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸையும் பேலன்சஸையும் கேதர் பண்ணுறதுனால அது வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை கன்வே பண்ணுதான்.
ஒரு சில விஷயம் எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்டேட்டடாக இருக்குது, ஒரு சில விஷயம் நம்மளே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இம்ப்ளைடாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து லாஜிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினச்சாராம். இந்த மாதிரி நேரத்தில் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியம், அதை லைட்டாக எடுத்துக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது தான் அவருக்கு உடனே மைண்டில் வந்துச்சான். ஓகேவா, மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லி பேசுகிறப்ப, பிகாஸ் இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்கும் கம்பெனிஸ் ஆக்ட் தான் வரும். எல்லா கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ளே அடங்குற கம்பெனிஸ்க்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. கரெக்டாக? நம்ம வந்து ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்டாக? எதுக்கு? அந்த அசர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஓவரால் சர்க்கம்ஸ்டான்சஸை மனசில் வச்சு எவால்வேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் வந்துட்டு பேஸ். அதை வச்சு தான் ஆடிட்டர் வந்து அவரோட ஒப்பீனியனை ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பெட்ராக்னா என்னென்னு பார்ப்போம். அது ஏதாவது பேஸுன்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பேஸ். பார்த்தீங்களா, ஒன்றின் உறுதியான அடித்தளம். அடித்தளம்னா பேஸ் தானே, அந்த மாதிரி தான். கிறிஸ்டலைஸ் அப்படின்னா லைக் இது லிட்ரல் மீனிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரோட ஒப்பீனியனை மேக் பண்ணுறது, அவ்வளோதான். டு ஃபார்ம் ஆர் காஸ்ட் டு ஃபார்ம் கிறிஸ்டல்ஸ், மேக் ஆர் பிகம் டெஃபினைட் அண்ட் கிளியர். பிகம் கிளியர். ஓகேவா? கிளியராக ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுறது தான் கிறிஸ்டலைஸ் இஸ் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அவரோட ஒப்பீனியனை தெளிவாக எடுக்கிறது. ஓகேவா? கிறிஸ்டல் கிளியராக அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. Wanting to learn comprehensively about such procedures, particularly in the context of companies, he scrolled mouse to next page. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியை எவ்வளோ தூரம் டீப்பாக பண்ணுறாங்க இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணாராம். அப்படியே ஒரு கட்டு வச்சா கீழே நம்மளோட நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருந்துச்சுங்கிற மாதிரி அந்த கதையில் இங்கே வருது. ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன். Companies prepare their financial statements in accordance with the framework of generally accepted accounting principles, Indian GAAP, also commonly referred to as accounting standards. Okay. Okay. Financial statement audit comprises the examination of an entity's financial statements and accompanying disclosures by an independent auditor. Okay. Financial statement audit அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அது கூட இருக்கக்கூடிய டிஸ்க்ளோசர்ஸையும் ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர் எக்ஸமைன் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுப்பார். என்ன எது சம்மந்தமாக அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ் ஒரு ட்ரூ அண்ட் ஃபேரான ஒரு ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஓகேவா? Preparation and presentation of financial statements, as we all know, responsibility of the management. Auditor prepare பண்ணக்கூடாது, ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. ஆடிட்டர் ஒப்பீனியன் தான் சொல்லணும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்பெசிஃபிக் அசர்ஷன்ஸ் நிறைய இருந்தாலும் அது கூட ஓவரால் ரெப்ரசன்டேஷனும் இருக்கும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும்
ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹோலாக மொத்தமாக ஒரு சில விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P&L எடுத்துக்குவோமே. இப்போது இதில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது லைக் சேல்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பர்ச்சேசஸ் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவல் விஷயங்களை கன்வே பண்ணுறது. பட் ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட்டாக ஓவராலாக அது ஒரு சில விஷயத்தை கன்வே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஓவராலாக சேர்ந்து ஒரு சில விஷயத்தை கன்வே பண்ணுது அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது, நாங்கள் இவ்வளோ சேல் பண்ணுறோம், இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் லைக் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அந்த கம்பெனி பேட், ஆவரேஜ், குட், கிரேட் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம எதில் இருக்கோம் அப்படிங்கிறத யூசர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேவா? நீ பண்ணுற பர்ச்சேஸு, நீ பண்ணுற சேல்ஸு, உன்கிட்ட இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கு, நீ பண்ணியிருக்க எக்ஸ்பென்சஸ்ஸு, உன்னோட ப்ராஃபிட், இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட பிஸ்னஸ் பேடாக போதா, ஆவரேஜாக போதா, குட்டாக போதா, கிரேட்டாக போதா அப்படின்னு யூசர்ஸ் வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க ஒவ்வொரு லைனும் என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன இருக்கும், சேல்ஸ் வந்து நாங்கள் இத்தனை லட்சத்துக்கு பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்களுக்கு இத்தனை லட்சத்துக்கு இருக்குது. இது இண்டிவிஜுவலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பட் ஓவராலாக ப்ரெசென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, வி ஆர் டூயிங் கிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம். கரெக்டாக? இதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. படிப்போம். இன்னொரு தடவை படிக்கிறேன். எவ்ரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டெய்ன்ஸ் அண்ட் ஓவரால் ரெப்ரசன்டேஷன், அதுதான் குட்டு, பேடு, கிரேட்டு. ஓகேவா? இன் அடிஷன் டு வேரியஸ் ஸ்பெசிஃபிக் அசர்ஷன்ஸ். ஸ்பெசிஃபிக் அசர்ஷன்ஸ்னால் சேல்ஸ் எவ்வளோ நடந்தது, பர்ச்சேஸ் எவ்வளோ நடந்தது, அந்த மாதிரி. ஓகேவா? ஓவரால் ரெப்ரசன்டேஷன்னா அது 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 அந்த அந்த ஸ்பெசிஃபிக் அசர்ஷன்ஸோட டோட்டாலிட்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதுவும் அதே லைன் தான். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ப்ரெசன்ட் சம்திங் ஆஸ் அ ஹோல். ஓகேவா? ஹோலாக ஏதாவது ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுது. அடிஷன் டு இட்ஸ் காம்பனண்ட் டீட்டெயில்ஸ். இந்த ஹோலோட காம்பனண்ட்ஸ் தானே இதெல்லாம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சேல்ஸு, பர்ச்சேஸு, ஜிபி, என்பி, எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தோட இது எல்லாமே வந்துட்டு காம்பனண்ட் ஆஃப் P&L. கரெக்டாக? ஸோ ஆஸ் அ P&L-ஆக அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் தான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பர்போர்ட்ஸ் டு ப்ரெசென்ட் த ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். புரியுதா? நம்ம சொன்னது அவங்க எவ்வளோ அழகாக வார்த்தைகளில் போட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு சொல்ல தெரில, பட் தே டிட் த கிரேட் ஜாப். அதாவது நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் கம்பெனியை, அந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, அந்த வருஷத்தில் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த வருஷத்தில் நான் எவ்வளோ சேல் பண்ணேன், அதில் எவ்வளோ மிச்சம் இருக்குது, அதில் அந்த வருஷத்தில் நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணேன், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பார்க்குறப்ப என்ன பண்ணேன், அதோட ரிசல்ட்டு எனக்கு என்ன இருக்குன்றது தான் இந்த ஜிபி, என்பி, க்ளோசிங் ஸ்டாக்கு, இதெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் தானே. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேலை என்ன, நடந்த விஷயங்களையும் சொல்லுது, அதோட ரிசல்ட்ஸையும் சொல்லுது. கரெக்டாக? த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ், அதுதான் வந்து ஓவராலாக ப்ரெசென்ட் பண்ணுறது. இதே பர்டிகுலராக சிங்கிள் அசர்ஷன்ஸாக சொல்லணும்னா பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் ஒரு பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த வருஷம் எவ்வளோ கடன் வாங்கினோம், இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஈக்விட்டி இருந்துச்சு, இந்த சைடு அசட் எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, கேஷ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்க்குறப்போ ஃபினான்ஷியலாக நம்ம பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ போன வருஷம் ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருந்தோம், இந்த வருஷம் நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் பார்க்குறது P&L. ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்குறது பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ஓவராலாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? டிப்பிக்கலாக ஆடிட்டர் வந்துட்டு இந்த ஓவரால் ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கா, உண்மையானதாக இருக்கா,
உண்மையாலுமே அவங்களோட ஆப்ரேஷன்ஸோட ரிசல்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் டு ஃபார்முலேட் அண்ட் ஆஃபர் அன் ஒப்பீனியன், நம்ம வந்து ஒரு ஒப்பீனியனை வந்து உருவாக்கணும், அதை கொடுக்கணும் கரெக்டாக. அதுக்கு ஓவரால் ட்ரூத்தை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கணும், ஓகேவா. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பெசிஃபிக் அசர்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். சிறுதுளி பெருவெள்ளம், ஆனால் அது இந்த இடத்துல சூட் ஆகாது, ஸோ அதை மறந்துடுங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஓவரால் ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிசல்ட்டு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஓவராலாக அதோட இது ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஐட்டமையும் செக் பண்ணோம் அப்படின்னா இதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக அதோட ரிசல்ட்டும் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி வந்துடும். ஸோ பிகாஸ் இதோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தானே அந்த டோட்டல் இது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். Yeah, out of his individual judgments of these specific assertions, he arrives at a judgment on the financial statements as a whole. அவர் வந்து அவரோட இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த ஸ்பெசிஃபிக் அசர்ஷன்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுவார், ஓகேவா. ஆடிட்டரோட வேலையை ஜட்ஜ் பண்ணுறது தான், ஓகேவா. இந்த சாப்டரில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஒவ்வொரு வேரியஸ் அசர்ஷன்ஸையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆடிட்டர் எந்த மாதிரியான வேரியஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் அவங்க கரெக்டான ஸ்க்ரீன் பிளேலேயே வராங்க. அசர்ஷன்ஸு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஆடிட் ப்ரொசீஜர். அப்படிங்கிறப்ப அசர்ஷன்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க. ஸோ அசர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அது செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசர்ஷன் அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டேட் பண்ணுறாங்கல்ல அதுதான் அசர்ஷன். லைக் ஸ்டேட்மெண்ட் தான் அசர்ஷன், ஓகேவா. இட் ரெஃபர்ஸ் டு த ரெப்ரசன்டேஷன்ஸ் பை மேனேஜ்மெண்ட் explicit or otherwise that are embodied in the financial statements used by the auditor to consider the different types of potential misstatements that may occur. ஓகே, அசர்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க ஜென்ரல் டெஃபினிஷன் கொடுக்கல, ஆடிட்டிங் டேர்ம்ஸில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. A confident and forceful statement of fact or belief அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக அசர்ஷன். அதை வந்து ஒரு டிக்ளரேஷன்னு சொல்லலாம், ஓகேவா. பட் ஆடிட்டிங் டேர்ம்ஸில் அவங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஒரு சில ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அதை அவங்க எக்ஸ்பிளிசிட்டாகவும் பண்ணியிருக்கலாம், இம்ப்ளிசிட்டாகவும் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. அதை வந்து அவங்க வந்து ஃபேன்சியாக தான் சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட் ஆர் இம்ப்ளிசிட்லாம் நம்ம எழுதுகிற மாதிரிலாம் அவங்க எழுத மாட்டாங்க. ஆர் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் மேபி அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். அதை இம்ப்ளிசிட்டுன்னு மட்டும் சொன்னால் அது வந்துட்டு ஒரு மாதிரி இம்ப்ளிசிட்டுன்ற வேர்டுக்குள்ளே அது அடங்கிடும். ஸோ அதர்வைஸ்னால் அது எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கும். இதெல்லாம் ஏதாவது கேஸ்லால் படிக்கிறப்ப கோர்ட்டில் ஜட்ஜு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே எக்ஸ்பிளிசிட்டை தவிர எல்லாமே இதில் கவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்கலாம். ஸோ நம்ம ஐசிஐ கலாய்க்க வேணாம், தே ஹாவ் சம் ரீசன்ஸ் ஃபார் திஸ், ஓகேவா. இது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எம்பாடிடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் யூஸ்டு பை த ஆடிட்டர் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கன்சிடர் பண்ணுவார். ஸோ பேசிக்காக இப்போ அசர்ஷன்னா என்னடா ஃபைனலாக என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட்ஸ் ஒரு சில விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம ஆடிட்டராக இருந்து அதை கன்சிடர் பண்ணி மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அசர்ஷன், ஓகேவா. எந்தெந்த விஷயத்துலலாம் மேனேஜ்மெண்ட் வந்து அசர்ஷன் கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்னஸில் கொடுப்பாங்க, கட் ஆஃபில் கொடுப்பாங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் அக்கரன்ஸில் கொடுப்பாங்க, வேல்யூவேஷன் ஆர் மெஷர்மெண்ட்டில் கொடுப்பாங்க, ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் கொடுப்பாங்க, ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷரில் கொடுப்பாங்க, ஓகேவா. இது எல்லாமே அசெட், லயபிலிட்டி, ஈக்விட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ், டிஸ்க்ளோஷர் இதுக்குள்ளே தான் எதுவாக இருந்தாலும், ஓகேவா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே இதுக்குள்ளே தான். இதை தாண்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதுவுமே இருக்காது அப்பார்ட் ஃப்ரம் டேட் அண்ட் தட் ஹெட்டிங்ஸ் அண்ட் ஆல், ஓகேவா. இன் அக்கார்டன்ஸ் வித் த அப்ளிகபிள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா
இது வந்துட்டு ரிலேட்டட் டு மேபி கம்ப்ளீட்னஸ்னால் எதை வச்சு சொல்லலாம், மேபி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், டிஸ்க்ளோசர்ஸ், இதிலெல்லாம் கம்ப்ளீட்னஸ் பார்க்கணும். ஓகேவா, ஃபுல்லாக சொல்லிட்டோமா அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் எதுக்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு பார்ப்போம். உண்மையாலுமே அந்த அசெட் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்னு. ஸோ ஒன்றும் எதுக்கு எப்படி அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் ஓவராலாக இதுதான் வந்துட்டு இதை பற்றி தான் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட் வந்துட்டு என்கிட்ட 10 lakhsக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 10 lakhsக்கு தான் இருக்குது, அதுக்கு மேலே ₹1 கூட இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ அது கம்ப்ளீட்னஸில் வரும். இது கம்ப்ளீட்னஸில் வருமானு தெரில, பட் இதுதான் எக்ஸாம்பிள். ஓகேவா, அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன். நான் சொன்னேன் அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க கைஸ். நான் ஃபிக்ஸட் அசெட்டுன்னு சொல்லி 10 லட்சம் சொன்னேன். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, பில்டிங்குன்னு சொல்லி 50 lakhs சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் நம்ம என்னென்னலாம் வந்துட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஆடிட்டராக அந்த பில்டிங் 50 லட்சம் அப்படின்னு வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்க ஆர் என்னென்ன அசர்ட் பண்ணியிருக்காங்க. அசர்ட்னா ரெப்ரசன்டேஷன்ஸ் மேக் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃபேக்ட். ஆக்சுவலாக அந்த ஃபேக்டை அவங்க நம்மக்கிட்ட ஸ்டேட் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் அசர்ட்டிங் சம்திங். ஓகேவா, அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அங்கே ஜஸ்ட்டு அவங்க நிறையாலாம் பேசவே மாட்டாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே வந்துட்டு பில்டிங் அப்படின்னு போட்டு 50 lakhsன்னு இருக்கும், அவ்வளோதான் எழுதியே இருப்பாங்க. அதில் என்ன மீனிங், அதுக்குள்ளே என்னென்னலாம் மீனிங் இருக்குது அப்படின்னா, அந்த பில்டிங் வந்துட்டு 31ஆம் தேதி 31st March தான் பேலன்ஸ் ஷீட் டேட். கரெக்டாக? அந்த டேட் அன்னைக்கு இருக்குது என்கிட்ட அந்த பில்டிங், இன்னும் உயிரோடன்னு சொல்ல முடியாது, இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, இன்னொன்று நம்ம கம்பெனி, எந்த கம்பெனி அந்த பேலன்ஸ் ஷீட்டை கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கு சொந்தமாக இருக்குது அந்த பில்டிங், நாங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஒரு இது. ஓகேவா, இதை நம்ம அசர்ஷனோட சேர்த்து பார்க்கலாம். இது எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா, எக்ஸிஸ்டன்ஸ், அசட்ஸ்க்கெலாம் எக்ஸிஸ்டன்ஸ் பார்ப்போம்னு சொன்னேன்ல, அது. அப்புறம் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஒரு அசர்ஷன் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணுற ரைட்ஸும் எங்களுக்கு தான் இருக்குது, அந்த பில்டிங்னால ஏதாவது ஒரு லோனோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ வந்தால் அந்த ஆப்ளிகேஷன்ஸும் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். பாருங்கள், இந்த 2 வார்த்தைக்கு இல்லை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள். The building has been valued accurately in accordance with the measurement principles. ஓகேவா, அந்த பில்டிங்கை எப்படிடா நீ 50 லட்சம்னு சொல்கிற அப்படின்னு கேட்டோம்னா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் எந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும். அதுபடி நாங்கள் மெஷர் பண்ணி இப்போ 50 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை நாங்கள் வேல்யூ பண்ணதை அக்யூரேட்டாக வேல்யூ பண்ணியிருக்கோம்னு மேனேஜ்மெண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஓகேவா, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் எங்களுக்கு சொந்தமாக என்னென்ன பில்டிங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம், இதை தாண்டி வேறு எதுவும் பில்டிங்ஸ் எங்ககிட்ட இல்லை, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்களோட நாங்கள் ஓன் பண்ணுற எல்லா பில்டிங்ஸ்க்கும் சேர்த்து வந்த வேல்யூ தான் இந்த 50 lakhs. இந்த 50 lakhsக்கு மேலே நாங்கள் எந்த கம்பெனி, அதாவது எந்த பில்டிங்கும் ஓன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் கம்ப்ளீட்னஸ் அசர்ஷன். ஓகேவா, பக்காவாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த 2 வார்த்தை, பில்டிங் 50 லட்சம் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அந்த பில்டிங் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு 31ஆம் தேதி அன்னைக்கு, அந்த பில்டிங்கை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஓன் பண்ணுறாங்க, இந்த 50 லட்சம் வேல்யூவை தாண்டி வேறு எதுவும் அவங்கள்ட்ட பில்டிங் இல்லை, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த வேல்யூவேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இதை தான் வந்துட்டு அசர்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ஆஸ் அன் ஆடிட்டராக நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. இப்போது ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்லேயும், ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லேயும், ஒவ்வொரு ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் மேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேலன்ஸ்ட் பில்டிங் 50 லட்சம்னு போட்டப்போ மேனேஜ்மெண்ட் 4 கிளைம் மேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியது ஆடிட்டருடைய வேலை. ஓகேவா, அதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா,
ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ஓகேவா, அதை ப்ரிப்பேர் பண்ணுவார். அதில் என்ன இருக்கும், அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கான பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மேனேஜ்மெண்ட் கிளைம் பண்ணக்கூடிய இந்த அசர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா இல்லையான்னு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை அவர் கலெக்ட் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் ஆடிட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, அசர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4 பார்த்தோம் இல்லையா, அதை ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் இத்தனை டைப்ஸ் இருக்கும். ஓகேவா, இத்தனை டைப்ஸு 1 2 3 4 5, அதாவது P&Lல 5 டைப் இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டில் 6 டைப் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷார்ட்டாக. P&Lல 5 டைப் இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டில் 6 டைப் இருக்குது. ஸோ அசர்ஷன்ஸ் என்பது 11 வகைப்படும். அவை யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சுவலாக இல்லை, ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, கம்ப்ளீட்னஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, கட் ஆஃப் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா, ஆக்சுவலாக இதை பற்றிலாம் அங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எட்டம் ஆஃப் பிஎஸ்சில் எடுத்தோடனே பிபிஇ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு போயிட்டாங்க. ஓகே, அசர்ஷன்ஸ் பற்றி ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, ஓகே, அது பேசிக்கான திங்ஸ் தான். ஸோ அதை ரீகால் பண்ணுற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை, அதனால் அவங்க அதை எழுதலையாட்டுக்கு. சரி, இப்போது ஒவ்வொரு அசர்ஷனாக நம்ம டீப்பாக எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அசட்ஸ், liabilities and equity balances exist as at the period end. ஓகேவா, இந்த அசர்ஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பீரியட் எண்ட் அன்னைக்கு உண்மையாகவே அது இருந்துச்சு கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, inventory recognized in the balance sheet actually existed as the period end. உண்மையாலுமே 31 அன்னைக்கு அங்கே நான் எவ்வளோ இன்வென்ட்ரி வேல்யூ போட்டிருக்கேனோ அந்த வேல்யூக்கு ஒர்த்தான இன்வென்ட்ரி என் குடவுனில் இருந்தது அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு அசர்ஷன். அடுத்தது கம்ப்ளீட்னஸ். ஆல் அசட்ஸ், liabilities and equity balances that were supposed to be recorded have been recognized in the financial statements. கம்ப்ளீட்னஸ் என்றால் என்ன அப்படின்னா, அதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்குவோம். பில்டிங் இஸ் ஈக்குவல் டு 50 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில் என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன், அது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு 50 lakhs வந்துச்சு, இதுக்கு மேலே சேர்க்கறதுக்கு எதுவும் வெளியே இல்லை அப்படிங்கிற ஒரு அசர்ஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்டை அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்னஸ் அசர்ஷன். ஓகேவா, ஸோ நம்ம பில்டிங் இஸ் ஈக்குவல் டு 50 lakhs அப்படிங்கிறப்ப அதையும் செக் பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு பில்டிங் அவங்க வச்சுருந்து அந்த 50 lakhsக்குள்ளே அந்த ஆட் ஆகாமல் இருக்கா, அவங்க கம்ப்ளீட்டாக கொடுக்காம இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஆல் இன்வென்ட்ரி யூனிட்ஸ் ஹெல்ட் பை த என்டிட்டி தட் ஷுட் ஹாவ் பீன் ரெக்கார்டட் have been recognized appropriately in the financial statements. ஓகேவா, அவங்கக்கிட்ட இருந்த ஸ்டாக்கில் எதெல்லாம் சேர்க்கணுமோ அது எதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி யாராவது நம்ம கம்பெனிக்கு சொந்தமான ஸ்டாக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் இன்வென்ட்ரி பேலன்ஸில் சேர்க்கணும். ஸோ அதையும் சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறது அசர்ஷன். இப்போ வேறு யாராவது வந்து அவங்களோட நமக்கு சொந்தம் இல்லாத ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு கன்சைனியாக, அதாவது அவங்களுக்கு பிஹாஃபாக ஒரு தேர்ட் பார்ட்டிக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குடவுனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எடுத்துக்கிறோம், நமக்கு சொந்தமான வெளியே இருக்க ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நமக்கு சொந்தம் இல்லாத இன்னொருத்தவங்களோட ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இவ்வளவும் நம்மளோட ஸ்டாக்கு. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம வந்து கரெக்டாக காமிச்சிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்கோம், கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அசர்ஷன். ஓகேவா, அடுத்தது கட் ஆஃப். நான் வந்து இதில் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் பிகாஸ் இந்த அசர்ஷன்ஸ் தான் இந்த லெசனே.
நம்ம வந்து இந்த ஒவ்வொரு அசர்ஷன்ஸையும் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்சஸ், கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், டிஸ்க்ளோசர்ஸையும் இதை வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 11 அசர்ஷன்ஸையும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாக ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ நான் ரொம்ப ரியலி ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஓகேவா? கட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை கரெக்டான பீரியடில் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஓகேவா? அதாவது 1/4/2025 to 31/3/2026 அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்டிங் பீரியட். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல்ல இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லாத எதுவுமே இதுக்குள்ளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லாத எதுவும் இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே இருக்க வேண்டிய எதையும் நாங்கள் விடவும் இல்லை. ஸோ எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு. 1/4/25 to 31/3/26 நடந்த எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு வெளியில் நடந்த எதையும் நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொண்டு வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு இந்த பீரியட்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருப்போம். இந்த பீரியடுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த பீரியட் வைஸ் கரெக்டாக கட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது தான் இந்த அசர்ஷன். ஓகேவா? கரெக்டாக 31 12 மணி வரைக்கும் தான் டைம்னா அதுக்குள்ளே நடந்த சேல்ஸோட ப்ராஃபிட் மட்டும்தான் இதில் வரணும். நம்ம அடுத்த நாளே ஒரு பெரிய சேல் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து போட்டால் ப்ராஃபிட் சூப்பராக வருதுன்ட்டு அப்படிலாம் சேர்க்கக்கூடாது. கரெக்டாக கட் பண்ணணும். புரியுதா? அதுக்கு பேர் தான் கட் ஆஃப் அசர்ஷன். இன்வென்ட்ரி பேலன்ஸ் ஆஸ் அட் த இயர் எண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி எலமெண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு சம்மந்தமான எந்த ஒரு எலமெண்ட்டும் இந்த இயரோட பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி பர்டைனிங் டு த ரெலவெண்ட் இயர் ஷால் பி இன்க்ளூடட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த லொக்கேஷன். அதே மாதிரி எப்படி அடுத்த வருஷத்துக்கானது எதுவும் இல்லைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கானது எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் அதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வேல்யூவேஷன். assets, liabilities, equity balances have been valued appropriately. அதாவது the amounts at which they are recorded are appropriate. There has been no overstatement or understatement. இப்போ நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை சரியான முறையில் அப்ராப்ரியேட்டாக வேல்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த இடத்துல பில்டிங் கூட இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த வருஷத்தில் தான் வாங்கியிருப்போம். அந்த பில்டிங் வந்து நமக்கு சொந்தமானதாக இருக்கும். ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்லாம் நமக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டு இதை 10 கோடிக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் இதுக்கு வேல்யூ வந்து 10 கோடி அப்படின்னு போட்டிருப்போம். பர்ச்சேஸ் காஸ்ட் வந்துட்டு மேபி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 கோடிக்கு வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 10 கோடி அப்படின்ற மாதிரி போடுவோம். இதுதான் இதுக்கான அப்ராப்ரியேட் வேல்யூவேஷனாக, இதை இப்படி தான் வேல்யூ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஸோ ஒரு ப்ராப்பரான வேல்யூவரை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்ரைசரை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போது இந்த ஏரியாவில் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அதை கவர்மெண்ட் வச்சு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இப்படி தான் இதை வந்து வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்றது எனக்கு சரியாக தெரில. ஸோ அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக வேல்யூ பண்ணோன்னா மேபி அது ஒரு 9 crores இருக்கலாம், இல்லை ஒரு 12 crores இருக்கலாம். ஸோ அந்த பில்டிங்கை வேல்யூ பண்ணியிருக்க விதம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பட் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் அவங்க இன்வென்ட்ரி எடுத்திருக்காங்க. நம்ம AS2ல் படிச்சிருப்போம். இன்வென்ட்ரியை வந்துட்டு காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ, இது ரெண்டில் எது லோயரோ அதில் வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்வென்ட்ரியை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதோட நெட் ரியலைசபிள் வேல்யூ 120 ரூபா அப்படி இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக நான் காஸ்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். பட் இன்கேஸ் மார்க்கெட்டில் எல்லாம் மாறி போச்சு, இந்த பொருளுக்கு வந்து வேல்யூவே இல்லை, ஸோ 60 ரூபாய்க்கு தான் அது போகும் அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து அதை 60 rupeesன்னு தான் வேல்யூ பண்ணும். இது வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாசிபிள் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நம்ம வாங்கினதெல்லாம் காட்டணும். பட் பாசிபிள் லாஸ் வருது அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ
அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷனுக்குன்னு நமக்கு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் படி கரெக்டாக நம்ம வேல்யூ பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் அது அசெஷன். மேனேஜ்மெண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்க இதில் அப்படின்னா, நாங்கள் கரெக்டாக தான் வேல்யூ பண்ணியிருக்கோன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆஸ் அன் ஆடிட்டராக நம்மளும் அதை தான் செக் பண்ண போகிறோம். அவங்க கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு லைன் ஐட்டமுக்கும் இருக்கக்கூடிய வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வேறு வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ஒரு இடத்துல ஆடிட் பண்ணுறோம், பில்டிங் 50 lakhs அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பத்திரத்தை வாங்கி பார்க்குறோம், டாக்குமெண்ட் வாங்கி பார்க்குறோம், ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டில் 50 lakhsக்குன்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பில்டிங் கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு அடுத்தது போயிடுவோம். பட் அதில் நம்ம எவ்வளோ அசர்ஷன்ஸை மிஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அங்கே நம்ம 4 பார்த்தோம் கரெக்டாக பில்டிங்க்குன்னு சொல்லி. நம்ம ஜஸ்ட் அதோட வேல்யூவேஷனை மட்டும்தான் பார்த்துருக்கோம், மிச்சத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. ஈவன் நம்ம அறிவாளியாக இருந்து 3 பார்த்துருந்தோம்னா கூட சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தால் 1 விட்டுருவோம். ஸோ அதில் தப்பு இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பு தான், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அசர்ஷனையும் எந்தெந்த வகையிலலாம் நம்ம செக் பண்ணணும், எந்தெந்த வகையில் இதை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்தது ஆக்சுவலாக நான் எங்கேயோ தப்பாக வந்துட்டேன்னா, நான் யார், நான் எங்கே இருக்கேன்?